இதுவரை தமிழகம் கண்டிராத ஒரு நிகழ்வு. பொதுவான வெள்ளை அறிக்கை நாம் பார்த்தது தான். இந்த அரசோடு சேர்த்து 3 வெள்ளை அறிக்கை வந்திருக்கிறது. அந்த வெள்ளை அறிக்கைகள் மீது நிறைய விமர்சனங்கள் அது வெளியிட்ட போது நம்ம நிகழ்ந்ததை நாம் அறிவோம், நீங்களும் அறிவீர்கள். ஆனால் ஒரு துறை சார்ந்து முதல் முறையாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கும் வழக்கம் போல பரஸ்பரமான ஆதரவு எதிர்ப்பு குரல்கள் தொடர்கிறது நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் மின் தடை இல்லை, மின் பாதிப்பு இல்லை, மிக சரியான திட்டமிடல் இருந்துச்சு, அதனால் அப்படி ஒரு இஷ்யூவே இல்லை, தேவையற்ற ஒரு வெள்ளை அறிக்கை மூலமாக திமுக அரசை குறை சொல்வதற்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒழிய இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு மாதிரி திமுக தரப்பில் இதன் மீது கருத்துக்கள் தொடர்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க ஃபிலிக்ஸ் சார்? முதல்ல இந்த துறையை பற்றி நம்ம புரிஞ்சுப்போம். தமிழ்நாடு மொனோபொலியாக 2 துறை தான் வச்சுருக்குது. ஒன்று டாஸ்மாக், இன்னொன்று இந்த மின்சாரத்துறை. இதில் ப்ரைவேட் பிளேயர்ஸு எந்த லெவல்லையும் கிடையாது. கவர்மெண்ட் அரசு வேணால் ப்ரைவேட் பிளேயர்கிட்ட கரண்ட் வாங்கும், ஆனால் முழுசாக விநியோகம் ஃபுல்லாக அரசு தான். அப்போது இது மொனோபொலி. இந்த மொனோபொலியில் ரெண்டாவது இங்கே ஒரு நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு மின்சாரத்துக்கான தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, டெக்னாலஜியும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எவ்வளவு லாபம் வந்தாலும் ஏன் இது நட்டத்திலே போய்ட்டுருக்கு? அப்போ இதோடைய கிட்டத்தட்ட 1,47,000 கோடி அக்யூமுலேட்டட் லாஸ் இருக்குல்ல, அது ஏன் வந்தது? இப்போ இந்த துறையை பொறுத்தவரையும் பல்வேறு இடங்களில் ஊழல்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. அறப்போர் இயக்கம் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. நிலக்கரி வாங்குறதுல ஊழல், அந்த டிரான்ஸ்போர்ட் கப்பலில் எடுத்துகிட்டு வரதுல ஊழல், அதுக்கப்புறம் இங்கே இந்த கிரேனில் அள்ளி கொட்டுறதுல வரையும் ஊழல் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய செயினே இருக்குது. அதுக்கப்புறம் பொருட்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் ஊழல். அப்போது இந்த மொத்த நம்மளுடைய பொதுத்துறை நிறுவனம் நம்மளுடைய பேக்போன். இப்போது சாலைகள் எப்படியோ, ஆறுகள் எப்படியோ, அதை விட பல மடங்கு முக்கியத்துவமானதான மின்சாரம். இப்போ இதை நம்ம தான் மோனோபொலியில் வச்சுருக்கோம், நம்ம தான் இதில் அதிக லாபத்தை ஏற்படுத்தணும். அப்போ இதில் ஏன் இவ்வளோ நட்டமாயிட்டிருக்கு? கடந்த ஆண்டுகளில் மட்டுமே ஏன் இவ்வளோ நட்டம் வருது? அப்போ சம்திங் இஸ் ராங். துறை சார்ந்த அமைச்சர் புதிதாக இல்லை, எனக்கு அதுனோட தான் எனக்கு சொல்லுங்கள், இன்னும் விளக்கத்துக்காக நான் கேட்குறேன், பொதுமக்கள் நம்ம கிளாரிட்டி கொடுக்கணும் என்பதற்காக. துறை சார்ந்த அமைச்சர், அந்த துறையில் புதிதாக பதவியேற்றக்கூடிய ஒரு அமைச்சர் அந்த துறையில் நடந்த ஊழல்கள் அல்லது முறைகேடுகள் அல்லது நிர்வாக திறமையின்மை, நான் சொல்கிறேன் நிர்வாக திறமையின்மை அந்த துறை சார்ந்த அமைச்சர் வெளியிட என்பது இயல்பானது தான். வாட் இஸ் மீனிங் ஆஃப் வெள்ளை அறிக்கை? அது வெள்ளை அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது எந்த அளவுக்கு கவனம் பெறும், முக்கியத்துவம் பெறுகிறது? இல்லை, எந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கோம்? 25 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் எவ்வளோ இருக்குது, கேபிள் எவ்வளோ ஆச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ், நான் தான் சொன்னேன், ஏன்னா இது முழுக்க அரசுக்கு சொந்தமான துறை, மொனோபொலியாக நடத்துகிற துறை. அப்போ இதில் நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா இதுதான் ஒட்டுமொத்த உங்களுடைய தமிழ்நாட்டுடைய வருமானத்தில் மிக அளவில் காலி பண்ணுறது. இந்த 1,47,000 கோடி இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கடந்த ஆண்டு நம்மளுடைய நிதி பற்றாக்குறை ஐ திங்க் 68,000 கோடி தான் இருக்குது. 68,000 78,000 கோடி தான். பட் இங்கே மட்டுமே 1,47,000 கோடி அக்யூமுலேட்டட் லாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இப்போ ஒரு ஆண்டு பார்த்திங்கன்னா 50,000 கோடி இன்கமாக இருந்தது, அடுத்த ஆண்டே 1,00,000 கோடியாக இருக்குது. தட்ஸ் அ பிக் ஜம்ப். ஆனாலும் உங்களுக்கு செலவு அப்படியே அதிகமாக இருக்குது. அது எப்படி முடியும்? ஸோ இங்கே தெர் இஸ் சம்திங் ராங். இது மக்களுக்கு சொல்ல வேண்டியது தானே, நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்றது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போது இந்த இயர் 2021 to 2026 இபியில் மட்டும் ரிட்டையர்டானவங்களோட எண்ணிக்கை 9,136 பேர். ஆனால் இந்த 5 ஆண்டுகளை இபியில் ரெக்ரூட் பண்ணவங்களை பார்த்தீங்கன்னா வெறும் 343 பேர். ஏன் அதை தான் கேட்குறேன். ஏன்? அக்கறையின்மை தான். 9,000 பேர் ரிட்டையர் ஆகிருக்காங்க, 300 பேரை வச்சு நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? இப்போது இங்கே தேவை 1,40,000 ப்ளஸ் ஆட்கள் தேவைப்படுது. அப்போ தான் தமிழ்நாடு இந்த மொத்த இபி டிபார்ட்மெண்ட்டை சரியாக வழி நடத்த முடியும். ஆனால் இருக்கிறது 60,000 பேர் தான். அப்போ என்ன வாட் ஸ்டாப்ஸ் தென்? 9,000 பேர் வெளியே போயிருக்காங்க, 300 பேர் தான் எடுத்திருக்கதா நீங்க பதிவு பண்ணீங்க. அந்த 300 பேரை ஒரு வாதத்துக்காக 300 பேரை வைத்துக் கொண்டு எங்களுக்கு மின்வெட்டு இல்ல, மின் பாதிப்பு இல்ல, நாங்க மிக சரியா நிர்வாகம் பண்ணோம் அப்படின்னு இது சார்ந்த செய்தியாளர் சந்திப்புல பகிர்ந்துக்கிறார். என்ன நடந்திருக்குன்னா, உங்களுடைய உற்பத்தி திறன் ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. நம்மளுக்கு தேவை 20,000 மெகாவாட்ஸ். ஆனால் நம்ம கிட்டத்தட்ட 5,000 மெகாவாட்ஸ் கூட ஐ திங்க் 3,000 மெகாவாட்ஸ் தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். 3,500 கிட்டத்தட்ட 16%. அப்போ இவ்வளோ நம்ம பின்தங்கி இருக்கோம்ல. அப்போ நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டியெல்லாம் நம்ம அதிகரிக்கும்னா
இதில் வந்து மேன் பவர் தேவை, எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, முறையாக டிரான்ஸ்பரண்ட்டான வர்த்தகம் தேவை. நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், இதுக்கு நம்மளுக்கு தெர்மல் பவருக்கு கோல் ரொம்ப முக்கியம். கோல் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. கோல் இம்போர்ட்டில் எவ்வளோ கோடிக்கணக்கில் ஊழல் நடக்குது. இந்தோனேஷியாவிலேருந்து வாங்குகிறோம். அந்த கேலரின்னு சொல்லுவாங்க, எரிதிறன். அந்த எரிதிறன் ரொம்ப கம்மியாக உள்ள எரிதிறன் நிலக்கரியை ரொம்ப அதிகமான எரிதிறன் உள்ள நிலக்கரிக்கு நம்ம வாங்குகிறோம். அந்த காசு கொடுத்து வாங்குகிறோம். அந்த காசு எங்கே போகுது? இது வெளிநாட்டிலேருந்து அப்படியே கை மாறி போயிடுதில்ல. அதே மாதிரி ஐ திங்க் டான்ஜெட்கோ கிட்ட வந்து 13 கப்பல் வாடகைக்கு எடுத்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த 13 கப்பலுக்கும் மார்க்கெட் விலையை விட பல மடங்கு அதிகமாக நம்ம வந்து ரெண்ட் கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே டான்ஜெட்கோவில் ஊழல். அதை மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லிடணும். அப்போ இங்கே என்னென்ன தேவை இருக்குது, எவ்வளோ தேவை இருக்குது. ஏன்னா இது நம்மளுடைய உற்பத்தி சார்ந்தது இல்லையா? அது எத்தனை எம்எஸ்எம்இ க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஐ திங்க் 1 lakh பவர் லூம்ஸ் வந்து கோயம்புத்தூரில் மட்டுமே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. பிகாஸ் ஆஃப் அவங்களால நடத்த முடியல. இதுக்கு எல்லாமே இதுதான் காரணம். நம்மளோட எக்கானமியை தீர்மானிக்கிறதுல பவர் பிளேஸ் அ மேஜர் ரோல். நம்ம ஹைலி அர்பனைஸ்ட், இந்தியாவிலேயே அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட ஒரு மாநிலம்னா அது வந்து தமிழ்நாடு. அப்போ இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ரொம்ப எதுவுமே நடக்காது. முன்னாள் துறை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு, அதெல்லாம் நீங்கள் ஏற்கலையா? அவர்கிட்ட இதை ஏங்க 343 பேரை மட்டும் ரெக்ரூட் பண்ணீங்க, அதுக்கு ஒரு விளக்கத்தை வாங்கி கொடுங்க. அவர் மேலே டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் கேஸ் இருக்குது. அந்த 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 ஊழலை பார்த்தாலே உங்களுக்கு செம்ம. ஏன்னா சொல்லி வச்ச மாதிரி ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகள் எல்லாம் ஒரே ரேட்டை எப்படிங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும்? 14 ரூபாய் 50 காசு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் 14 ரூபாய் 50 காசு கோட் பண்ணுறீங்க, நானும் 14 ரூபாய் 50 காசு கோட் பண்ணுறேன், இவங்களும் 14 ரூபாய் 50 காசு கோட் பண்ணுறாங்க, பாண்டியன் சாரும் 14 ரூபாய் 50 காசு எப்படி கோட் பண்ண முடியும்? எப்படி அந்த நிறுவனங்களுக்கு? அப்போ இங்கே ஒரு கார்ட்டல் நடந்திருக்குது. அதில் வந்து அந்த நிறுவனங்களுக்கு டெண்டரும் வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஆதாரங்களோட கொண்டு போய் காவல்துறையிட்ட டிவிஎஸ்சிட்ட கொடுத்து தானே இருக்கிறாங்க. ஸோ இதனால்தான் நான் 2 துறை சொன்னேன். ஒன்று டாஸ்மாக் மோனோபொலி, இன்னொன்று டான்ஜெட்கோ மோனோபொலி. 2க்கு யார் அமைச்சராக இருந்தது யார்? ஸோ இதனால தான் இது ரொம்ப முக்கியத்துவம் வந்தது. இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதனால் என்ன பண்ண போகிறாங்க அடுத்து? என்னங்க, மக்களிடம் கொண்டு சேர்த்து விட்டீர்கள். நிறையா எதிர் கேள்விகள் இருக்குது, கருத்துக்கள் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது, பதிலடிலாம் இருக்குது. என்ன அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, கம்ப்ளீட்டாக இதுக்கான சொல்யூஷனும் சொல்லியிருக்காங்க இல்லையா? எந்த அளவுக்கு நாங்கள் வந்து பவர் பர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டிரான்ஸ்ஃபர்லேருந்து ரெக்ரூட்மெண்ட்லேருந்து எல்லாமே பொதுமக்களின் பார்வையோட நடக்கும் அப்படின்றாங்க. நடக்க போகிறது. இனி நடந்தவைக்கு குற்றச்சாட்டு வைத்ததற்கு அதுக்கு முறையான நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்பாங்க இல்லையா? அதெல்லாம் இப்போ தமிழக முதல்வர் சொல்ல மாதிரி இது மக்களுடைய பணம், மக்களுக்கு சேர வேண்டிய பணம். அது ஒரு தனிநபருக்கு போகக்கூடாது இல்லையா? அது மக்களுக்கு வந்தே தீரணும்ல. அதற்கான எல்லா நடவடிக்கையும் அரசு எடுக்கும். இது அரசியலுக்காக நீங்கள் பொதுவான ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நிதி அமைச்சர் நம்ம மரிய வில்சன் தாக்கல் செய்தார். அது நிறைய எதிர் விமர்சனங்கள் கருத்துக்கள் வந்துச்சு. ஜெயலலிதா துறை சார்ந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவோ நீங்கள் ஒரு ஒயிட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, ஃபைன். ஆனால் இதன் மீது வந்து திமுக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டை தவிர அல்லது இதற்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்களே ஒழிய இதுல ஒண்ணுமே இல்லை இல்லைங்க அப்படின்ற வாதம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அறப்போர் இயக்கம் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலை கண்டுபிடிச்சு அவங்க தான் சொன்னாங்க. இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போதே அப்போ தாவேக்கா வந்துச்சா? நிலக்கரி ஊழலையும் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ தாவேக்கா இருந்துச்சா? தாவேக்கான்ற கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்போ சரிங்களா? இதில் வந்து அந்த ஃபோர்மேன் 5000 பேர் ஏடிஎம்கே பீரியடில் ரெக்ரூட் பண்ணது இன்னும் போடாமல் வச்சுருக்காங்க. அது என்ன காரணம்? இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இது மக்களுக்கும் அரசுக்குமான பிரச்சனை. ஏன் நம்ம அரசு இப்போ நீங்கள் ஏன் நம்ம பின்தங்கி இருக்கோம், ஏன் நம்மளால் வளர முடியல அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்லணும். இன்னொரு கேள்வி ஃபிலிக்ஸ், இதன் மீது தொடர்கிறத நம்மளால் பார்க்க முடியுது, கேட்க முடியுது. ஒரு 5 ஆண்டுகள் இதற்கு முன்னால் பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து நிதிநிலை அறிக்கை வெளியிட்ட போது ஒரு குறைந்தபட்சமாக 10 ஆண்டுகள் தொடர்பாக பேசினாரு. ஆனால் இவங்க கடந்த ஆட்சி, தட் மீன்ஸ் 21, 26, 5 ஆண்டுகள் அப்படின் போது குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் தான் நீங்க வந்து மையப்படுத்தி பேசல. இதுதான் வந்து அப்ப உங்களுடைய அனலைசிங் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கேன்னு சொல்றாங்க. வெள்ளையருக்கு தொடர்பா பேச முடியும். தங்கம் தென்னரசு கூட இதை பற்றி பேசினார். முன்னாள் அமைச்சர் பேசும்போது இங்க இருந்து ஆரம்பிச்சாரு. ஆனா உலகத்துக்கே
2021 2022 ஒரு ரீசெட். கோவிட் பேண்டமிக் வந்து உலகமே கம்ப்ளீட்டாக ஒரு திசை மாறி அந்த ஆண்டுலேருந்து தான் தொடங்குறாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் பின்னாடி இருந்தாலும் இங்கே வந்து ஜீரோவில் தான் நிற்கும். இந்த ஜீரோலேருந்து தான் தொடங்கணும். ஸோ இதுதான் சரியான அப்ரோச். பேண்டமிக்லேருந்து நம்ம எப்படி மாறுறோம், பேண்டமிக்லேருந்து எப்படி மகாராஷ்டிரா மாறுது, பேண்டமிக்லேருந்து எப்படி கர்நாடகா மாறுது, பேண்டமிக்லேருந்து எப்படி குஜராத் மாறுது, பேண்டமிக்லேருந்து எப்படி தமிழ்நாடு மாறுது. இதுதான் கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ். அதை தானே பண்ணோம். இதில் எப்படி இந்த பேண்டமிக்ன்றதை நீங்கள் தவிர்த்துட்டு இதற்கு முன்பு இருந்ததையும் அதற்கு பின்பு இருந்ததையும் நீங்கள் எப்படி ஈக்குவலைஸ் பண்ண முடியும்? ஒரு டிப் இருந்ததில்ல, பெரிய உலகம் ஃபுல்லாக ஒரு டிப் இருந்ததில்ல, அந்த டிப்லேருந்து தான் அதுலேருந்து ரெக்கவரி பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் அரசியலுக்கும் துளி அளவு கூட உள்நோக்கம் இல்லை. ஸோ முழுக்க அது வந்து குட் கவர்னன்ஸ் நோக்கி நகர்த்துறீங்க. டிரான்ஸ்பரண்ட் தவறு கவர்னன்ஸ் செய்தவர்கள் உறுதியாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை புரிஞ்சுக்கலாமா? உறுதியா இன்னைக்கு வந்து நேற்று ஏவா வேலு மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குல்ல. அந்த கொடுமை வந்து கோஸ்ட் ரோடுங்க. ரோடே போடலை. ரோடே போடாமல் அந்த போடாத ஒரு ரோட்டுக்கு விதின் 3 டேஸ்லேயே போட்ட மாதிரி கணக்கு காட்டி பில் பாஸ் ஆகிருக்குது. தார் இருக்கு இல்லைங்க, தாரில் மட்டும் 750 கோடி ஊழல். அறப்போர் போய் என்னடா ரோடே போடல, இங்கே வந்து போட்ட மாதிரி நீங்கள் வந்து கணக்கு காட்டுறீங்கன்னு போகும்போது போலீஸை கொண்டு வந்து எல்லாரையும் அடித்து துரத்திட்டு அப்போ காவல்துறையோடைய பாதுகாப்போட ரோடு போடுறாங்க அவசர அவசரமாக. அப்படி போட்டாலும் முடியல. சரிங்களா? இது வந்து அது ஒன்று ஒன்றா எடுத்தால் அது வந்து பெரிய போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு தார் அதான் சொல்கிறேன், தாரில் 700 கோடி போடாத ரோட்டில் கிட்டத்தட்ட அதுலேயும் வந்து கரூர், அதுக்கு அடுத்தது ஈரோடு, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், சென்னை. நபார்டோடைய பேங்க் லோனை வாங்கி ஏமாத்தினது இது, அதில் பாதி. ஸோ இது வந்து உங்களோட தலையை சுற்றிடுங்க. திரு ஃபெலிக்ஸ், மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து பாரு. வெளிப்படை நிர்வாகத்திற்காக என்று 54, 40, திமுக மீது அவதூறு என்று 23, 56 இப்படி பதிவிட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க ஃபெலிக்ஸ்? மக்கள் வந்து அவங்களுடைய டிபெண்ட்ஸ் உங்களுடைய லாயல் ஆடியன்ஸ் வேரியஸ் இருக்குது. பட் ஆனால் இப்படி ஒரு வெள்ளை அறிக்கை தேவை. இன்ஃபேக்ட் என்ன கேட்டால் எல்லா துறைக்கும் பண்ணுங்கன்னு. ஏன்னா வே டு பி ஸ்டார்ட். இப்போ தமிழ் புதுசாக ஒன்று தொடங்க, நீங்களே ஒரு புது வீட்டுக்கு போகிறீங்க, அதுக்கு முன்னாடி எப்போ அந்த வீட்டில் எல்லா லைட்டும் எரியுதா, கரண்ட்டு வருதா, எப்போ கரண்ட்டு கட் ஆகுது, இல்லை எவ்வளோ ஃபர்னிச்சர் இருக்குது, எல்லாம் உட்கார முடிய மாதிரி இருக்குது, யூ வில் ஹேவ் அன் ஆடிட் இல்லையா? அப்போ ஒவ்வொரு முறையும் எந்த அரசு வந்தாலுமே ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை மக்கள் முன்னாடி வைத்து கொண்டு அங்கிருந்து தூங்குவது தான் ரொம்ப சரியான அப்ரோச்சாக இருக்கும். என்னை கேட்டால் ஒவ்வொரு முக்கிய பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து உயர்கல்வித்துறையிலேருந்து, ஏன்னா அதில் மருத்துவக் கல்லூரியிலேருந்து மருத்துவத்துறையிலேருந்து ஒரு நேற்று தான் நான் ஒரு முக்கியமானது பார்த்தோம், கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட அரசு மருத்துவர்களை காணும். எல்லாம் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், எங்கே போனாங்கன்னே தெரில. அது மாதிரி எல்லா துறையிலும் பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு துறையுமே இப்படி ஒரு வெள்ளையறிக்கையோடு தொடங்குவது மக்களுக்கு இப்போ இவ்வளோ சொன்னீங்களப்பா 5 வருஷம் ஆச்சுப்பா, என்னப்பா நீங்கள் பூர்த்தி பண்ணிடுங்க, இன்னொரு வெள்ளையறிக்கை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது தான் அக்கௌண்டபிலிட்டி வரும். அது அந்த விதத்தில் தாவேக்கா அதுக்கு டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட்டை கொடுப்பதற்கு we are committed. அதே மாதிரி ஒரு கரப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு we are committed. அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது அப்படின்றதான் நான் பார்க்குறேன். இட் இஸ் வெரி எசென்ஷியல்னு நான் சொல்கிறேன். நம்மளுடைய டெமோக்ரஸிக்கு இது ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவையானது வெள்ளை அறிக்கை. ஒவ்வொரு துறையிலிருந்து இது வரும்போது மக்கள் இன்னும் ரொம்ப ஆழமாக இங்கே உள்ள பிரச்சனையை புரிஞ்சுப்பாங்க. எப்படி சட்டமன்றத்தை லைவ் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, என்னோட எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, என்னுடைய எம்எல்ஏ பேசுகிறாரா இல்லையா, என்னுடைய தொகுதி பற்றி அவர் பேசுகிறாரா, எதிர்க்கட்சிகள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் எப்படி மக்கள் பார்த்து ஒரு அரசியல் மயப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப எசென்ஷியல் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. வெள்ளை அறிக்கை என்பதை விட கடந்த ஆட்சியின் ப்ராக்ரஸ் கார்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? துறை சார்ந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், ஒயிட் பேப்பர்ன்றது இதில் கல்லம், எவ்ரிதிங் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபைன், தேங்க்யூ ஃபெலிக்ஸ்.